எசேக்கியேல் புஸ்தகம் 38-39 இன்னையிலேருந்து 2500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ள டெக்னாலஜி, இன்னைக்கு யுத்தம் எப்படி நடக்கும்? அவங்க காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அம்பு விடுவாங்க, ஒரு ஆள் குத்தி சாவார், அவ்வளோதானே நடக்கும். மிஞ்சி போச்சுன்னா ஒரு நெருப்பு பந்து தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான் நடக்கும். இதை தவிர வேற ஒன்றும் யுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம நியூக்ளியர் வார் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? நியூக்ளியர் வார் வரைக்கும் வந்துட்டோம். இதெல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கான ப்ரூஃபை தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு நம்முடைய வேதம் எவ்வளோ மகத்துவம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசியாக என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிவார்கள், திரிந்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒருவன். தெளிவா வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதன் அண்டையில் ஒரு அடையாளத்தை நாட்டுவான். எதுக்காக? ஒரு எலும்பை பார்த்தா அது மேலே ஒரு மார்க் போட்டு அதை புதைக்கிற வரைக்கும் அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பானா. ஒரு சின்ன எலும்பை பார்த்தா கூட அந்த எலும்பை புதைச்சாச்சா அப்படின்னு அது மேலே என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு மார்க் போடுவாங்களாம். யோசிச்சு பாருங்க. இப்போ இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தம் நடந்தால் கூட, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் கூட இதெல்லாம் நடக்கலை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் செத்து போனவங்க பாடி எடுத்து புதைச்சாங்க, மற்றபடி நார்மல் தான். அந்த எலும்பு பார்த்தா கூட புதைக்கணும் அப்படிங்கிறதான ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதன் அண்டையில் ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்ற. இது ஏன் செய்கிறாங்க? இந்த ஒரு அடையாளத்தை ஏன் அதில் போடுறாங்க? என்ன காரணம்? ரெண்டாவது, இதோட கம்பைன் பண்ண இன்னொரு வசனம் அதுலேயே வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கும் கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன், அதை வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். எதனால? ஏன் மூக்கை பொத்திட்டு போறாங்க? பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எரிக்கிற இடத்துல மூக்கை பொத்துவாங்க. ஏன்னா அங்கே புகை வரும், அதே நேரத்தில் ஸ்மெல் வரும், அதனால என்ன பண்ணுவாங்க? மூக்கை பொத்துவாங்க. ஆனால் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்துவாங்களா? புதைக்கிற இடத்துல ஏதாவது மூக்கை பொத்துவாங்களா அப்படின்னு கேட்டால், பொதுவாக புதைக்கிற இடத்துல மூக்கை என்ன செய்ய மாட்டோம்? பொத்த மாட்டோம். நம்மலாம் எத்தனையோ அடக்காராதனைக்கு போகிறோம், யாருமே என்ன செய்ய மாட்டோம்? மூக்கை பொத்த மாட்டோம். ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ அதோட கம்பேர் பண்ணி உங்களை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உலகம் முழுவதும் யாரை புதைச்சாலும் புதைக்கிறவங்க மூக்கை பொத்திக்கிட்டு தான் புதைச்சாங்க. எப்போ? கொரோனா நேரத்தில். எதனால் மூக்கை பொத்துனாங்க? அதில் உள்ள கிருமி நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்குள்ள பரவிடக்கூடாதுன்றதுனால புதைக்கிறவங்களும் சரி, அது வழியாக போகிறவங்களும் சரி, ட்ரெஸ்பாசஸ் ரோட்டில் போகிறவங்களும் சரி என்ன போட்டிருந்தாங்க? மாஸ்க். வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அத்தனை பேரும் மாஸ்க் போட்டிருக்கிறான். ஏன் மூக்கை பொத்திட்டு போகிறான் அப்படின்னா, புதைக்கிறவங்க கிட்டேருந்து ஒரு வாசனையும் உங்களுக்கு வராது. வசனம் தெளிவாக எழுதுது, புதைக்கிற மட்டும். இங்கே எரிக்கலை. புதைக்கிறவன் ஏன் மூக்கை பொத்திக்கிறான்? இது வரைக்கும் புதைக்கிறவன் மூக்கை பொத்தி கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம ஜென்ரேஷன் நம்ம என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் கொரோனா பீரியடில் புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போகிறதை நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கும். இதான் மாஸ்க். இதுக்கு பேர் நியூக்ளியர் மாஸ்க்குன்னு பேர். நீங்கள் போட்ட மாஸ்க் இல்லை, அது மாஸ்கே கிடையாது. அது விட்டுருங்க. நீங்கள் ஒரு துணியில் தானே மாஸ்க் போட்டிருப்பீங்க, ஒரு ப்ளூ கலரில். ஆமாம் தானே? அந்த மாஸ்க் உங்களை காப்பாற்றிச்சிங்க நம்புனீங்க பாருங்க, அதான் இருக்கிறதுலே பெரிய நம்பிக்கை. உங்கள் விசுவாசம் இருக்குல்ல, அதில் தான் உங்கள் விசுவாசம் பெருசு இல்லையா? அதில் நீங்கள்லாம் எப்படி போட்டிங்கன்னு தெரியாது. எங்கள் ஊர் மக்கள் அதுலேயும் அட்வான்ஸ்டு. எப்போவுமே மாஸ்க் இங்கே தான் இருக்கும் எங்கள் ஊரில். நீங்கள்லாம் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, நாங்கள்லாம் கொஞ்சம் ரூல்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுற ஆட்கள். மாஸ்க் இங்கே தான் இருக்கும். போலீஸ்காரை பார்த்தோன்னே இழுத்து மேலே விடுவான். அப்படி அவர் போனோன்னே, ஏன்னா இவனுக்கு மூச்சு முட்டோம், இவனால் போட முடியாது, வேறு வழியே இல்லை. இப்படி அந்த மாஸ்க் என்ன காப்பாற்றிச்சு நம்ம நம்புகிறோம்ல, அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக இதான் உண்மையில ஒரிஜினல் மாஸ்க். இந்திய பணத்திலேயே அது 18,000 இந்த மாஸ்க்கு. இதுதான் நியூக்ளியர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்க்கு தான் அவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலும். இஸ்ரேல் வீட்டுக்கு போனீங்கன்னா, வீட்டில் 4 பேர் 6 பேர் 8 பேர்னா அத்தனை பேருக்கும் ஒரு மாஸ்க்கு வீட்டில் ரெடியாக இருக்கும். எப்போவும் அவங்க வீட்டில் எப்போவும் ஒரு மாஸ்க்கு. அது அவங்க வீட்டில், இப்போ நம்ம வீட்டில் ஃபேன் இருக்கிற மாதிரி, ஏசி இருக்கிற மாதிரி, அவங்க வீட்டில் மாஸ்க்குங்கிறது என்னது ஒரு விஷயம், அது இருக்கும், அப்படியே இருக்கும்.
ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தே வளருவாங்க. திடீர்னு யாராவது குண்டு போட்டால் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், ரசாயன குண்டு ஒன்று இருக்கும். இப்போ லெபனான் மேலே ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு போட்டிருக்கிறான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இஸ்ரேல் போட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ குண்டுகள் வரும். சரி, இப்போ இதெல்லாம் நியூக்ளியர் தான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகரியா 14:12 வாசிங்க. நல்ல கவனிங்க. அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலேயே கெட்டு போகும். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்க இந்த வசனத்தை இப்ப வச்சுக்கிட்டு பார்க்க கூடாது. இது எப்போ சொல்லப்படுதுன்னா தரியு அரசாண்ட வருஷத்துல சொல்லுது. தரியுங்கிறவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 538ஆம் ஆண்டு காலத்தில் உள்ளது. அப்போதான் பகரியாவின் மகன் சகரியா. தரியுவின் அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு 2700 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபஸி. அன்னைக்கு சகரியாவுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் காண்பிக்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும். நின்றுகிட்டு இருக்கும் போதே அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். அப்படியே நிற்கும் போதே எல்லாமே நடக்கும்ங்கிறாரு. இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா 1943 வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு குண்டே இல்லை. 1943 ஹிரோஷிமா நாகசாக்கியில் ஒரு குண்டு போட்டாங்க, அணுகுண்டு போட்டாங்க. அப்போதான் உலகத்துக்கு தெரியும் அணுகுண்டுன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு குண்டு ஒரு ஊரையே என்ன பண்ணிடும், அழிச்சிரும். ஜனங்கள் எரிஞ்சிருவாங்கன்னு, ஜனங்க அப்படியே எரிஞ்சு பசுமாகிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது அட்டாமிக் இல்லை, இப்போ இருக்கிறது நியூக்ளியர். அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டு. ஃபாதர் ஆஃப் த பாம், மதர் ஆஃப் த பாம்னு வச்சிருக்கான். ரெண்டுத்துக்கும் பேர். மதர் ஆஃப் த பாம்ங்கிறது அமெரிக்கா வச்சிருக்கிறது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இது ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த பக்கம் இருக்கிறது ரஷ்யாவுது, ஃபாதர் ஆஃப் த பாம்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவை விட 4 மடங்கு, இந்த பாமை விட 4 மடங்கு பெருசு. அப்படின்னா கணக்கு பண்ணிங்க 80,000 மடங்கு பெருசு ஹிரோஷிமா நாகசாக்கியை விட. இது நான் சொல்கிறது 2015 கணக்கு. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது அப்போ வந்த ரிப்போர்ட். இப்போ என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு யுஎன்னுடைய ஐநா சபையினுடைய ஆய்வாளர் சொல்கிறாரு, எல்லா நாடுகளும் தங்ககிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு ஒரு கணக்கு கொடுக்கணும் யுஎனுக்கு. அந்த கணக்கு பொய் கணக்கு, எவனும் ஒரிஜினல் கொடுக்க போகிறதே இல்லை. அந்த கணக்கின்படி இந்த பூமியை 400 தடவை எரிக்கலாமா? பைபிள் கணக்கும்படி இன்னும் ஒரு தடவை தான் எரிக்கணும். ஆனால் இந்த பூமியை எத்தனை தடவை எரிக்கலாம்? 400 தடவை எரிக்கலாமா? 16,000 அணுகுண்டுகள் கணக்கின்படி இருக்கு. ஒரு குண்டு 20,000 மடங்கு சக்தினா 16,000 குண்டு கணக்கு பண்ணிக்கோங்க. வேதம் சொன்ன கடைசி காலத்தில் பூமியானது அக்கினிக்கு இரையாய். நோவா காலத்தில் இந்த தீர்க்கதரிசனம் சொன்ன யாரை நம்புவாங்களா? பூமி தண்ணியில் தான் அழியுமா, நெருப்பில் அழியாதும்பா. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எழுதுறாரு, இனி பூமியை தண்ணியில் அழிக்க மாட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா புஸ்தகம் சொல்லுது, எல்லாம் தீப்பற்றி எரியும்னு சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, வானம் வெந்து போகும், பூமி எரிந்து போகும். பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னது எப்படி எரியும்? வானம் எரியுமா, பூமி எரியுமா, பூமி மொத்தத்தை எப்படி எரிக்க முடியுமான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுருவை கேட்டால் எப்படி சொல்வார்? ஆனால் இன்னைக்கு முடியும். இன்னைக்கு அதுக்கான எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கு. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். மாஸ்க் போட்டுக்கிட்டு வர காலம் ரெடி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடியுமா? 1943க்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுமா? சொன்னா பைத்தியக்காரன்பா. இப்ப சொன்னாலும் அப்படித்தான் சொல்றான். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குண்டும் எரிச்சுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஆயில் ரிஃபைனரி எரிக்குது, ஒவ்வொரு ஊரை எரிக்குது. இப்ப எல்லாமே எரிய தொடங்குறது. நோவா காலத்தில் எல்லாமே தண்ணியில் அழிஞ்சிச்சு, இப்ப எல்லாமே எரிய தொடங்குது. இதை விட உங்களுக்கு என்ன கடைசி காலத்துக்கான அடையாளம் தேவைப்படுது? இவ்வளவும். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், நோவா காலத்தை பற்றி சொல்லும் போது நம்ம கிட்ட சொல்லும் போது சொல்வார், மத்திய 24:37-38 ஜனங்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களாம்? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும்
உணராதிருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? உணர்வில்லாத இருதயம். அதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். கண்ணுக்கு முன்னாடி அடையாளம் நடக்குது, ஆனா உணர்வு இல்லை. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாது. கர்த்தர் கிருபை உள்ளவர். ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கு, கர்த்தர் என்ன உள்ளவர்? கிருபை உள்ளவர். யார் இல்லைன்னா நாங்க என்ன கிருபை இல்லாதவர் நான் சொல்றோம்? கர்த்தர் கிருபை உள்ளவர் தானே. முதலாம் உலக யுத்தம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர். இரண்டாம் உலக யுத்தம் நடந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர். கொரோனா வந்துச்சா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ளவர். சுனாமி வந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்புறம் கர்த்தர் அப்ப கிருபை இல்லாதவர் அர்த்தமா? கிருபைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது மனுஷன் ஏற்படுத்தக்கூடிய விளைவு, அதனால் ஏற்படக்கூடியது. மனுஷன் பண்ண தப்பினுடைய விளைவு. இதுக்கு நடுவுல உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பு கொடுத்து பாதுகாக்கிறார்ல, அதற்கு பேர் தான் கிருபை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது நடக்கவே கூடாது, அதனால கிருபை. அது எப்படி நீங்க சொல்றது எப்படி இருக்குது? எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கத்தான் செய்யும். அது எப்படி நடக்காது? உங்களுக்கு ஏசாயா சொன்ன ஆசீர்வாதம் நடக்கணும், வாக்கு தத்தம் நடக்கணும், ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொன்னது நடக்கணும், பலுகி பெருகுவாய் நடக்கணும், 1000 மடங்கு நடக்கணும், அக்கினி வரும் நடக்கப்படாது. அது நடக்கப்படாது. ஆசீர்வாதம் மட்டும் நடக்கணும், நியாய தீர்ப்பு நடக்கவே கூடாது. இது இது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்கிட்ட என் பையன் ஒரு பையன் கேட்டான். என்ன கேட்குறான் தெரியுமா? கன்ஃபார்மா யுத்தம் பெருசாயிடுமான்னு கேட்டான். ஏன் கேட்குறேன்னு, லாக்டவுனுக்கு வாய்ப்பு இருக்கான்னா. ஏன்னா இப்படி கேட்குறானே, லாக்டவுனுக்கு வாய்ப்பு ஏன் கேட்குறேன்னு. இல்லை, மார்ச் மாதம் முடியும் போது எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லாக்டவுனா படிக்க வேண்டாம்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, பாஸ் பண்ணாமே அடுத்த வருஷத்துக்கு போயிடணும், ஆனால் அடுத்த வருஷத்துக்கு போகணும். சரிப்பா, உனக்கு எக்ஸாமே இல்லை, இந்த வருஷம் இன்னொரு தடவை படிக்கிறியா? அது முடியாது. ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். என்ன ஆசீர்வாதம்? அடுத்த வருஷம் போயிட்டே இருக்கணும். எக்ஸாம் அது வேண்டாம். இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேலைக்கே வர வேண்டாம், வீட்டில் மனைவி பிள்ளையோடு சந்தோஷமாக இருங்கள், மாதம் உங்கள் சம்பளம் அக்கௌண்ட்டில் போடப்படும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அதை வேற சாட்சி வேற சொல்லுவீங்க. இங்கே வந்து ஆண்டவர் எங்களுக்கு காக்காவுக்கு கொடுத்தா மாதிரி வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டாரு, வேலைக்கே ஏன்பா சோமல் கையினால் சாப்பிடக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, அது கணக்கில் வராது. இன்னைக்கு ஒரு கூட்டம், நான் பேசுறது எல்லாமே சபைக்குள்ளதான். இவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். சிலர்லாம் சொல்லுவான், தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிடணுங்க, அதுக்கு பேர் நல்ல சாவு. அவன் வச்சிருக்க சாவுக்கு பேர் என்னது? அவர் படுக்கையிலே தூக்கத்திலே ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு, நல்ல சாவு. ஏசுநாதருக்கு சிலுவையில் போச்சு, அப்போ மோசமான சாவா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க, மோசமான சாவா? பவுலை சிரச்சேதம் பண்ணாங்க, மோசமான சாவா? அப்போஸ்தலர் அத்தனை பேர் ரத்த சாட்சி, மோசமான சாவா? உங்களுக்கு என்ன தெரியுமில்ல, எதுவும் நடக்கக்கூடாது. வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணும், யுத்தம் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தூங்கும் போதே போயிடணும். அப்படியெல்லாம் போக முடியாது. அவங்க நினைக்கிறாங்க, நீ ஆசீர்வதிக்கிறியா சபிக்கிறியானே தெரியலையா எங்களே. கவனிங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா வசனமும் நிறைவேறும். நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு விஷயத்தை சொல்லாமல் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போய் இந்த தேசத்துக்கு திரும்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்கிற தேசத்தில் தங்கி இருந்து இங்கே வித நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்மக்கிட்ட ஒரு கிரியை எதிர்பார்க்காம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இனி கடைசி கால சபை என்ன ஆசைப்படுதுன்னா, கிரியையே இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது, நல்ல சோத்திரம் 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 சோத்திரம், ஆனால் ஊழியம் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, சர்ச்சுக்கு வரணும், நல்ல சோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது டேபிள் மேலே சாப்பாடு இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ஜெபம் பண்ணணும், திருப்பி போகும்போது நைட் சாப்பாடு டேபிளில் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், கொஞ்ச நாள் கேரி தாட்டங்கரில் உட்கார வச்சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்து பார்த்தார் எலியாவை. அப்புறம் சொல்கிறார், ஏஞ்சி விதவின் வீட்டுக்கு போயிடுன்ட்டார். ஏன்? நீ இங்கே இருந்தால் சோம்பேறி ஆயிடுவ, நீ ஏஞ்சி நட, எங்கே போ, சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போ, அங்கே கொஞ்ச நாள் இரு, அங்கேருந்து வனாந்தரத்துக்கு ஓடு. கர்த்தர் கிரியையை எதிர்பார்க்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே.